பிரபல யூடியூபர் சுதர்சன் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு பாய்ந்துள்ளது. 20 சவரன் கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவிக்கு அவர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன நடந்தது, எப்போது நடந்தது? வெளியான அதிர்ச்சி தகவல்கள். தமிழில் டெக் சூப்பர் ஸ்டார் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருபவர் சுதர்சன். இவர் 4 ஆண்டுகளாக காதலித்து விமலாதேவி என்ற பெண்ணை இரு வீட்டார் சம்மதத்துடன் 2024 திருமணம் செய்துள்ளார். விமலாதேவி மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களின் திருமணத்திற்கு பெண் வீட்டார் சார்பில் 30 சவரன் தங்க நகைகள், 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலும் 20 சவரன் தங்க நகைகளும் மேற்கொண்டு பணமும் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கடந்த ஜூன் 27ஆம் தேதி யூடியூபர் சுதர்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அவர் மனைவி விமலாதேவி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன் புகாரில் விமலாதேவி திருமணமான 3 மாத காலத்திற்குள் சொந்தமாக வீடு கட்டுவதாக சொல்லி என்னிடமிருந்த 30 பவுன் நகையை வாங்கிவிட்டார் சுதர்சன். புது வீட்டு பணிகள் முடிந்து நாங்கள் அங்கு குடிபோன பின் வீட்டு கடனை அடைக்க முடியவில்லை என்று சொல்லி, நீ கொண்டு வந்த சீர்வரிசை போதாது, இன்னும் 20 பவுன் நகை வாங்கிட்டு வா என்று சொன்னதுடன் என்னை அசிங்கமாகவும் பேசினார். நான் கர்ப்பமாக இருந்ததால் பெற்றோருடன் சென்று விட்டேன். பின் சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் என் பெற்றோர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தனர். பின்னர் வேறொரு நேரத்தில் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தனர். இவை எல்லாவற்றிற்கும் பின்னும் நகை கொண்டு வந்தால்தான் வாழ முடியும் என கூறி என்னை பற்றி அசிங்கமாக பேசி தற்போது கொலை மிரட்டல் விடுக்கிறார் சுதர்சன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் யூடியூபர் சுதர்சன், அவரது தந்தை சுந்தரராஜன், தாய் மாலதி, சகோதரி சக்தி பிரியா, மைத்துனர் விக்னேஸ்வரன் ஆகிய 5 பேர் மீது தேனி அனைத்து மகளிர் காவல்துறையினர் வரதட்சணை கொடுமை வழக்கு, கூடுதல் வரதட்சணை கேட்டு கொலை மிரட்டல் விடுத்தது ஆகிய வழக்குகளை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே சுதர்சனுக்கும் டெக் பாஸ் என்ற யூடியூப் சேனலை சேர்ந்தவர்களுக்கும் பிரச்சனை இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. சக யூடியூபர்களுடனான பிரச்சனை கொஞ்சம் ஓய்ந்த நிலையில் அவர் மீது வரதட்சணை வழக்கு பாய்ந்துள்ளது பூதாகரமாகியுள்ளது.